அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, உடலில் நோய் ஏற்பட்டு அந்த நோயாலே ஒரு அறுவை சிகிச்சை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு ஜாதகப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். உடலில் நோயோட பாதிப்பு தன்மை அப்படின்னாலே நம்ம ஆறாம் பாவத்தை எடுத்து பேசுவோங்க. இப்போ இந்த ஜாதத்தில் ஆறாம் பாவம் அப்படின்றது இந்த இடத்துல கன்னி ராசியில் விழுந்திருக்குதுங்க. ஆறாம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு உடலில் நோய் ஏற்படும். அதுவே ஆறாம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதருக்கு உடலில் நோய் ஏற்பட்டு அந்த நோயால் சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய விதிங்க. இப்போ இந்த ஜாதகத்துக்கு ஜாதக டீட்டெயில்ஸை பார்த்துக்குங்க. இந்த ஜாதகத்துக்கு ஆறாம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்குது. இப்போ இந்த சுக்கரன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா துலா ராசியில் விழுந்திருக்குது. சுக்கரன் செவ்வாயுடைய நட்சத்திரமாக விழுந்திருக்குதுங்க. அந்த செவ்வாயுடைய குறிக்காட்டி நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1, 2, 5, 6, 7, 8 அதில் பர்டிகுலராக 1, 6, 8 இந்த வீடுகளை குறிக்காட்டுதுங்க. அதனால் இந்த ஜாதருக்கு உடலில் நோய் ஏற்பட்டு அந்த நோய் மூலம் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, எந்த இடத்துல நோய் ஏற்படும், எந்த இடத்துல சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இதுக்கு ஆறாம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் தான் எது போல் அப்படின்ற விஷயத்த சொல்லும். அப்போ இந்த ஆறாம் பாவ உபநட்சத்திர கிரகம் ஜாதகப்படி விழுந்திருக்கக்கூடிய ராசி துலா ராசிங்க. துலா ராசிக்கு நம்ம உடல் உறுப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய கண்டென்ட்